Welcome children. This video is about 2nd standard EVS Unit 3 Shakti's Journey Part 3. In previous session we saw about roadways, railways, waterways and airways. In this session we are going to learn about road safety. So let we move on to the lesson children. Take page number 86. Road safety. சாலை பாதுகாப்பு. ரோட்ல நடந்து போகும்போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, எப்படி நம்ம பாதுகாப்பாக போகணுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Have you seen this symbol? நீங்கள் இந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ரோட்டில் சிக்னல் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரெட்னா என்னது? ஸ்டாப். ரெட் கலர் சிக்னல் போட்டால் வண்டியை நிறுத்தணும். எல்லோ கெட் ரெடி. எல்லோ கலர் சிக்னல் போட்டால் தயாராக இருக்கணும். க்ரீன் கோ. க்ரீன் கலர் சிக்னல் போட்டால் போகணும். இந்த சிக்னலை நம்ம எப்போதும் ஃபாலோ பண்ணணும். Always use the footpath for walking. If there is no footpath, make sure that the road is to your right. எப்போதும் நம்ம நடந்து போகும்போது நடைபாதையை தான் பயன்படுத்தணும். நடைபாதை இல்லாத ரோட்டில் லெஃப்ட் சைடில் தான் நம்ம நடந்து போகணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 87. While riding a motorcycle, wear a helmet. டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் போடணும். அதுதான் நமக்கு ரொம்ப சேஃப். While driving a car, use the seat belt. கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடணும். Do not run across the road. ரோட்டில் குறுக்க ஓடக்கூடாது. Never go alone on the road. Always go with an elder. ரோட்டில் தனியாலாம் போகக்கூடாது. பெரியவங்க கூட சேர்ந்து தான் போகணும். Use the foot over bridge or subway to cross the road. If there are none, use the pedestrian crossing, zebra crossing. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு மேம்பாலங்களையும் சுரங்கப்பாதைகளையும் பயன்படுத்தலாம். இல்லைனா ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணலாம். Cross when the traffic symbol of a person walking turns green. இந்த மாதிரி green கலரில் மனித உருவம் தெரியும் போது தான் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88. At some places the road and the train track meet. It is called a level crossing. Never try to cross it when the gates are closed. சில இடங்களில் ரோடும் ட்ரெயின் ட்ராக்கும் சந்திக்கும். அந்த இடங்கள தான் லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சந்தி கடவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட் மூடின பிறகு கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி ட்ரெயின் போன பிறகு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃப். காமன் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோட் சைன்ஸ். இப்போ நம்ம பொதுவான சாலை குறியீடுகள் என்னென்னங்கிறத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சைன் என்னது? ஸ்கூல் ஜோன், டிரைவ் ஸ்லோ. பள்ளி பகுதி, மெதுவாக செல்லவும். ஸ்கூல் இருக்கிற இடங்கள்ல நம்ம மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போகணும். அன்மேன்ட் லெவல் கிராசிங். பி கேர்ஃபுல் வென் கிராசிங். ஆளில்லா தொடர்வண்டி கடக்கும் இடம், கவனமுடன் கடக்கவும். இந்த குறியீடு எந்தெந்த இடங்கள்ல இருக்குதோ அந்த இடங்கள்லாம் நம்ம கவனமாக கிராஸ் பண்ணணும். பெடஸ்ட்ரியன் கிராசிங். கிராஸ் ஹியர் ஒன்லி. பாதசாரிகள் கடக்கும் இடம். ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் நம்ம
கிராஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃபானது. பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப்ஸ் ஹியர். பேருந்து நிறுத்தம். பஸ் ஸ்டாப் இடங்கள்ல இந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா? லெவல் கிராசிங். செக் பிஃபோர் யூ கிராஸ். ரோடும் ட்ரெயின் ட்ராக்கும் சந்திக்கும் இடங்களை தான் நம்ம லெவல் கிராசிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடங்களை நம்ம கிராஸ் பண்ணும்போது கவனமாக கிராஸ் பண்ணணும். டு நாட் ஹார்ன், டு நாட் ஹார்ன் ஹியர். ஒலி எழுப்பாதே. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் சைடெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஹாரன் அடிக்கக்கூடாது. நோ பார்க்கிங். டு நாட் பார்க் யோர் வெஹிக்கிள் இயர். வாகனங்களை இங்கே நிறுத்தாதீர். இந்த சிம்பிள் எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த இடங்கள்ல நம்ம வாகனங்களை நிறுத்தக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ஜோன். டு நாட் ஹார்ன். மருத்துவமனை பகுதி. ஒலி எழுப்பாதே. நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம ஹாரன் அடிக்கக்கூடாது. யூ டர்ன். அலோட் டு டர்ன். இந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் நம்ம யூ டர்ன் எடுக்கணும். மற்ற இடங்கள்ல யூ டர்ன் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89. Choose and write the correct answer. First one, the road sign shown here means that a dash is nearby. இந்த குறியீடை எந்த இடங்கள்ல வைப்பாங்க? ஆப்ஷன் ஏ ஹாஸ்பிட்டல் ஜோன்லையா, பி ஸ்கூல் ஜோன்லையா, சி பஸ் ஸ்டாப்பா? ஸ்கூல் ஜோன்ல தான் இந்த சிம்பிள் வைப்பாங்க இல்லையா? ஆப்ஷன் பியை டிக் பண்ணுங்க. செகண்ட், திஸ் ரோட் சைன் இண்டிகேட்ஸ் எ டேஷ். இந்த குறியீடுக்கு பேர் என்னது? ஆப்ஷன் ஏ பஸ் ஸ்டாப்பா, பி நோ பார்க்கிங்கா, சி லெவல் கிராசிங்கா? லெவல் கிராசிங். இந்த குறியீடுக்கு பேர் என்னது? லெவல் கிராசிங். ஆப்ஷன் சியை டிக் பண்ணுங்க. ஓகே children, this lesson is over. So far we studied about the roadways, railways, waterways, airways and road safety. In next video we will see a new lesson, day and night. Thank you children.